டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு டைனி டாய் டிஐஒய். இந்த வீடியோவில் நம்ம லாண்ட்ரி பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சே நம்ம பண்ணலாம். வாட்டர் கேன் லிட்ஸ் 2 எடுத்துக்கணும். மினரல் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதோடைய லிட்ஸு 2 எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதோடைய சுற்றளவை மெஷர் பண்ணிக்கணும். இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக நம்ம எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதையே டைரெக்டாக எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கணும். நான் மஸ்கிட்டோ நெட் வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்திருக்கேன். அந்த மஸ்கிட்டோ நெட்டை டபுளாக போடுறேன் தேவையான அளவை. அப்போ தான் அது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் நம்மளுடைய லாண்ட்ரி பேக் நிற்க வச்சா. அதனால் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு மேலே இது மட்டும் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுக்கு மேலே அழகாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கிளாத் வைக்கணும். இப்போ நம்ம கிளாத் எடுத்து வச்சுக்கணும். அது தேவையான அளவு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். லாஸ்ட்டில் ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். குட்டி குழந்தைங்களே இதை ட்ரை பண்ணலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த நெட்டோட இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். கம் போட்டும் ஒட்டலாம், இல்லைன்னா ஸ்டேபிள்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டேப்லர் தான் போட போகிறேன். ஸ்டெபிலிட்டிக்காக அங்கங்கே ஒன்று போட்டால் கூட போதுமானது. இப்போ அந்த லிட்டுக்கு சுற்றி ஒட்டி வைக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க வேண்டியதான். செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ கம் போட்டு அதை ஒட்டிடலாம். பேஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே அதை சுற்றி ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லேயும் கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். சேர்த்து வச்சு மேலே இருக்கிறதுக்கு ஸ்டேப்லர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே மூடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரா பண்ண மாதிரி அதுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த சர்க்கிள், அந்த மூடியை விட கொஞ்சம் அகலமான சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு கிளாத்து எடுத்துகிட்டு அதை கரெக்டாக அந்த மூடியோட அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ அந்த மூடி மேலே கவர் பண்ண போகிறோம். கீழே பெரிய பீஸ் சர்க்கிள் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு அப்படியே கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிளாக சுற்றி ஒட்டிடலாம். மேலே இருக்கிறது நல்லா நீட்டாக வந்தால் போதும். உள்ளே நம்ம எப்படின்னாலும் உள்ளே இன்னொரு அந்த குட்டி சர்க்கிள் வச்சு ஒட்ட போகிறோம். அதனால பரவாயில்ல. மேலே எப்படி அழகாக வருதான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து மேலே இன்னும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அந்த
குட்டி சர்க்கிள் கட் பண்ணியிருந்தேன், அதை எடுத்து ஒட்டிட வேண்டியதான். வச்சு இனி ஹேண்டில் மாதிரி பண்ணலாம். மேலே மூடிக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே கம் அப்ளை பண்ணி மேலே அப்படியே ஒட்டி வச்சிடலாம். இல்லைன்னா ஸ்டேப்லர் வச்சு ஸ்டேபிள் போட முடியும்னா ஸ்டேபிளும் போட்டுக்கலாம். இப்போ மூடி ரெடி ஆயிடுச்சு. மூடி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா கீழே பேஸும் மூடியோட அதே சர்க்கிள் தான் எடுத்துடணும், அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்னது ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு குட்டி கிளாத்து மடித்தோம்ல அதே மாதிரி மடித்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேபிள் கூட போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக, பேஸையும் லிட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் அங்கே கீழே வச்சு நல்லா ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக 2 பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த மூடியோடு வச்சு ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். கம் போட்டும் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டேபிள் கூட பண்ணிக்கலாம் ஸ்டேபிலிட்டிக்காக. இப்போது அழகான லாண்ட்ரி பேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதோட பெல் பட்டனும் கிளிக் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, நான் தான் பார்பி. நான் இந்த லாண்ட்ரி பேக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கலான்னு வந்திருக்கேன். டெமோ காமிக்கிறேன். லாண்ட்ரி பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட வேண்டியதான். இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுறேன். எல்லாமே என்னோடய ட்ரெஸ் தான். போட்டுட்டு லிக்விட் போட போகிறோம். இது சர்ஃப் எக்ஸல் லிக்விட், மினி லிக்விட். நல்லா இருக்குல்ல பார்க்க. இந்த லிக்விட் எடுத்து ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் துணி துவைக்கிறது தான். இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு டெமோ பண்ணணும்னா எல்லாமே பண்ணணும்ல, அதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்ருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். துணி துவைச்சாச்சு. துணியெல்லாம் எடுத்து காயப்பட வேண்டியதான். அழகாக இருக்குல்ல அந்த லாண்ட்ரி பேக் பார்க்குறதுக்கே. நீங்களும் பண்ணுங்கள். உங்களோட குட்டி பார்பிக்கு இதே மாதிரி லாண்ட்ரி பேக் பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்களும் விளையாடுறப்போ குட்டி லாண்ட்ரி பேக், வாஷிங் மிஷின் எல்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நான் காய போட போகிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி காய போட போகிறேன் அப்படிங்கிற வீடியோ வரும் நம்ம சேனலில். பார்த்துட்டே இருங்க.